வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் கவலை, மன அழுத்தம், தோல்விகள் ஆகியவற்றால் சூழப்பட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கலாம். பிரபஞ்சத்தில் உள்ள மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நன்றி உணர்வு. ஆம், கிருத்தஞ்சத்தின் சக்தி இவ்வளவு வலிமையானது. அது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும். ஆனால் நாம் அதை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். இன்றைய இந்த வீடியோவில் தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய ஒரு அழகான பிரார்த்தனையை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். அது உங்கள் விதியையே மாற்றக்கூடியது. இது சாதாரணமான பிரார்த்தனை அல்ல. இது புத்த துறவியின் எண்ணங்களால் ஊக்கமளிக்கப்பட்டது. இது ஆற்றலை விழிப்பூட்டுகிறது. இது உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறது. இது உங்கள் ஆழ்மனதை செல்வம், அன்பு, வெற்றிக்காக தயார் செய்கிறது. ஆனால் நீங்கள் இதை அலட்சியப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கும் மாதிரியே இருக்கும். போராட்டம் நிறைந்தது, கவலை மற்றும் துக்கத்தில் சிக்கியதாக. அப்படியானால் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு புதிய அதிசயம் மறைந்திருக்கிறது. நன்றி உணர்வு உண்மையிலேயே ஒரு மந்திரமா? இல்லையா? அது வெறும் ஒரு நல்ல பழக்கமா? பெரும்பாலானவர்கள் அதை ஒரு நல்ல உணர்வாக மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நன்றி உணர்வு என்பது ஒரு ஆழமான அறிவியல் மற்றும் ஆன்மீக விதி. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் கற்பனை கூட செய்யாத மாற்றம் நிகழலாம். நீங்கள் ஏதாவது ஒன்றுக்காக நன்றி தெரிவிக்கும்போது உங்கள் மூளை ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளை உருவாக்குகிறது. அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தில் பரவி அதே விஷயங்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் இழுத்து கொண்டு வருகிறது. யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு நன்றி கூறும்போது மேலும் அதிக மகிழ்ச்சி கிடைப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இது தற்செயலானது அல்ல. இது ஆற்றலின் விதி. பிரபஞ்சத்தில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. நன்றி கூறுபவருக்கு மேலும் மேலும் கிடைக்கிறது. எப்போதும் புகார் கூறுபவர் தன்னிடம் இருப்பதையும் இழக்கிறார். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த விதியின்படி உங்கள் வாழ்க்கையை நடத்த நீங்கள் தயாரா? இது வெறும் ஆன்மீக பேச்சு என்று நீங்கள் நினைத்தால் கவனியுங்கள். இன்று அறிவியலே இதை நிரூபித்திருக்கிறது. நன்றி உணர்வு உங்கள் மூளையின் அமைப்பையே மாற்ற முடியும். பல ஆய்வுகளில் தினமும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் மக்களின் மூளையில் டோபமின் மற்றும் செரோடோனின் என்ற வேதிப் பொருட்களின் அளவு அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவைதான் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி உணர்வை உருவாக்கும் பொருட்கள். அதாவது, தினமும் நன்றி தெரிவிப்பதால் உங்கள் மூளையில் மகிழ்ச்சியை உருவாக்கும் ஹார்மோன்கள் தானாகவே உருவாகும். இப்போது யோசித்துப் பாருங்கள். வெறும் 5 நிமிட நன்றி பிரார்த்தனை உங்கள் மூளையை இவ்வளவு மாற்ற முடியும் என்றால், அதை தினமும் செய்வதால் உங்கள் முழு வாழ்க்கை எவ்வளவு மாற்றமடையும்? உங்களுக்கு மன அழுத்தம், கவலை அல்லது மனச்சோர்வு இருந்தால் இதுவே அதற்கான மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த தீர்வு. தினமும் இரவில் நன்றி தெரிவிப்பது. இது வெறும் சில ஆன்மீக குருக்கள் சொல்வது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை. உலகின் மிக வெற்றியடைந்த மனிதர்களும் இந்த ரகசியத்தை நம்பினார்கள். கௌதம புத்த துறவி கூறினார், தன்னிடம் இருப்பதற்காக நன்றி உணர்வை கொண்டிருக்கும் மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்க்கையை பெறுகிறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தினமும் காலை எழுந்ததும் 50 விஷயங்களுக்கு நன்றி தெரிவித்தார். அது அவரது சிந்தனையை மேலும் வலிமையானதாக மாற்றியது என்பது அவரது நம்பிக்கை. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கியவர், தினமும் காலை தன் வாழ்க்கைக்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார். மகாத்மா காந்தியும் நன்றி உணர்வை தனது வாழ்க்கையின் முக்கியமான பகுதியாக வைத்திருந்தார். இப்போது நீங்களே யோசித்துப் பாருங்கள். இந்த எல்லா மகத்தான மனிதர்களும் ஏதாவது மாயையில் இருந்தார்களா? அல்லது அவர்கள் வெற்றியின் உண்மையான ரகசியத்தை அறிந்திருந்தார்களா? அவர்கள் இதை பின்பற்றினார்கள் என்றால் நீங்கள் இதை பின்பற்ற வேண்டாமா? நன்றி உணர்வு இல்லாத மனிதனின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அவன் எப்போதும் அதிருப்தியிலேயே வாழ்கிறான். தன்னிடம் இருப்பதிலிருந்து அவனுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி கிடைக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் அவன் எப்போதும் குறைபாட்டிலேயே வாழ்கிறான். அவன் பிரபஞ்சத்திலிருந்து எதிர்மறை ஆற்றலை ஈர்க்க ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்ததில்லையா என்று சொல்லாதீர்கள். நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். கோடிக்கணக்கில் சம்பாதித்தும் எப்போதும் துக்கத்தில் வாழும் மனிதர்களை.
நீங்கள் நன்றி தெரிவிக்கவில்லை என்றால் உங்கள் விழிப்புணர்வு ஒரு இருண்ட இருளில் சிக்கிக்கொள்வது போல ஆகிவிடும். மெதுவாக பிரபஞ்சம் உங்களிடம் உள்ளதை உங்களிடமிருந்து பறிக்க ஆரம்பிக்கும். இதுவே பிரபஞ்சத்தின் விதி. நன்றி தெரிவிப்பவருக்கு மேலும் கிடைக்கும். நன்றி தெரிவிக்காதவரிடமிருந்து அனைத்தும் பறிக்கப்படும். இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை இந்த இருளில் தள்ள விரும்புகிறீர்களா? அல்லது நன்றி உணர்வின் ஒளியால் அதை ஒளிரச் செய்ய விரும்புகிறீர்களா? இரவில் தூங்குவதற்கு முன் செய்யப்படும் நன்றி பிரார்த்தனை உங்கள் ஆழ்மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு ஆற்றல். அது பிரபஞ்சத்தை அடைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்குகிறது. ஆன்மீக குருக்கள், துறவிகள், மகத்தான மனிதர்கள் எல்லோரும் ஏன் இரவில் தூங்குவதற்கு முன் பிரார்த்தனை செய்தார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஏனெனில் இரவு காலம் மிக சக்தி வாய்ந்தது. அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் அனைத்தையும் ஆழமாக ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை ஓய்வெடுப்பதோடு மட்டுமல்ல, உங்கள் கடைசி சிந்தனையை பிடித்து அடுத்த நாளுக்கான ஆற்றலை சேமிக்கிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்கள் கடைசி சிந்தனை நன்றி, அமைதி, திருப்தி, அன்பாக இருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் மூளை அதிசயங்களை உருவாக்கத் தொடங்கும். அதனால்தான் இரவில் தூங்குவதற்கு முன் செய்யப்படும் நன்றி பிரார்த்தனை ஒரு மந்திரத்திற்கும் குறையாததாக இருக்கிறது. இந்த பிரார்த்தனையின் விளைவுகளை உண்மையிலேயே காண விரும்பினால் சில முக்கியமான விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படுக்கைக்கு செல்லும் முன் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். நாள் முழுவதும் இருந்த புகார்களை விட்டுவிட்டு நல்ல விஷயங்களிலேயே கவனம் செலுத்துங்கள். ஆழ்ந்த மூச்சை இழுத்து உங்களை நீங்கள் தளர்வடையச் செய்யுங்கள். நீங்கள் எதற்கெல்லாம் நன்றி உணர்வுடன் இருக்கிறீர்களோ அவற்றை உங்கள் மனதில் பட்டியலிடுங்கள். இப்போது கேள்வி எழுகிறது, நன்றி பிரார்த்தனையை எப்படி செய்ய வேண்டும்? இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த இரகசியமான பிரார்த்தனையை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். ஆனால் இது கேட்பதற்காக மட்டுமல்ல, இதை இன்று இரவிலிருந்தே தொடங்க வேண்டும். தூங்குவதற்கு முன் செய்யப்படும் நன்றி பிரார்த்தனை. ஓ பிரபஞ்சமே, ஓ இறைவனே, ஓ மகா சக்தியே, இந்த நாளுக்காக நான் கேர்டஞ்சனாக இருக்கிறேன். எனக்கு பாடம் கற்றுத்தந்த அனைத்து அனுபவங்களுக்கும் நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். என் குடும்பம், என் நண்பர்கள், என் உடல் நலம் ஆகியவற்றிற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். என் உணவு, என் வீடு, என் வசதியான படுக்கை ஆகியவற்றிற்காக நான் கிருதஞ்சனாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய மகிழ்ச்சிக்கும் நான் நன்றி கூறுகிறேன். நாள் எப்படியாக இருந்தாலும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறேன். பிரபஞ்சம் எனக்காக சிறந்த விஷயங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இப்போது என் வாழ்க்கை நாளுக்கு நாள் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் அமைதியுடன் தூங்கப் போகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இந்த பிரார்த்தனையை மட்டும் செய்தால் என் வாழ்க்கை எப்படி மாறும்? அதற்கு பதில் இதுதான். நீங்கள் இந்த பிரார்த்தனையை உண்மையான இதயத்துடன் செய்யும்போது உங்கள் ஆழ்மனம் இதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆழ்மனம் ஒரு விதை போல இருக்கும். அதில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவே முளைக்கும். நீங்கள் இரவில் புகார், பயம், கோபம் அல்லது அதிருப்தியுடன் தூங்கினால் அவை உங்கள் ஆழ்மனத்தில் பதிந்துவிடும். அடுத்த நாள் காலை உங்கள் மனம் அதே எதிர்மறை ஆற்றலுடன் விழித்தெழும். ஆனால் நீங்கள் நன்றி உணர்வு, திருப்தி, அமைதியுடன் தூங்கினால் உங்கள் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் யதார்த்தத்தை மாற்றத் தொடங்குகிறது. இதனால்தான் பல வெற்றியடைந்த மனிதர்கள், புத்த துறவிகள், பிச்சுக்கள், யோகிகள் மற்றும் ஆன்மீக குருக்கள் இந்த பிரார்த்தனையை தங்களுடைய தினசரி வழக்கமாக மாற்றிக்கொண்டார்கள். இன்று முதல் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் இந்த நன்றி பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தால் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் கவலை மற்றும் மன அழுத்தம் மெதுவாக மறைந்து போகும். உங்கள் உறவுகள் மேலும் இனிமையாக மாறும். ஒவ்வொரு விஷயத்திலும் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்குள் இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை அனுப்பத் தொடங்கும். இது கற்பனை அல்ல, இது பிரபஞ்சத்தின் விதி. பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுபவருக்கு பிரபஞ்சம் மேலும் அதிகமான விஷயங்களை அளிக்கிறது. அவற்றிற்காக அவர் மீண்டும் நன்றி கூற முடியும். இப்போது யோசித்துப் பாருங்கள், இந்த விதியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற விரும்புகிறீர்களா?
அல்லது உங்கள் பழைய பழக்கங்களிலேயே சிக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களா? இப்போது ஒரு பெரிய உண்மையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். பெரும்பாலானவர்கள் செய்யும் தவறு என்னவென்றால், எல்லாம் சரியாக நடக்கும்போது மட்டுமே நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையான சக்தி என்னவென்றால், சிரமமான காலங்களிலும் நன்றி கூறுவதுதான். மோசமான நேரங்களிலும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல முடிந்தால் உங்கள் விதி மாறப்போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தர வந்தவையே. வந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களை வலிமையாக்க வந்தவையே. இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக புதிய பாதைகளை திறக்கிறது. பலர் கேட்கும் கேள்வி இது: நான் தினமும் நன்றி பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏன் வரவில்லை? இப்போது கவனமாக கேளுங்கள். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போல செயல்படுகிறது. நீங்கள் அதற்கு எதை அனுப்புகிறீர்களோ அதையே அது உங்களுக்கு திருப்பி அளிக்கிறது. நீங்கள் உண்மையான இதயத்துடன் நன்றி கூறினால், நன்றி கூறக்கூடிய இன்னும் பல விஷயங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கிறது. ஆனால் நீங்கள் வாயால் மட்டும் பிரார்த்தனை செய்து மனதில் பயம், சந்தேகம், எதிர்மறை எண்ணங்களை வைத்துக் கொண்டிருந்தால் பிரபஞ்சமும் அதையே திருப்பி அளிக்கும். அதாவது, நீங்கள் சொல்ல மட்டும் கூடாது, உணர வேண்டும். நீங்கள் எதற்காக உண்மையான இதயத்துடன் நன்றி கூறுகிறீர்களோ அப்போது உங்கள் ஆற்றல் மாறுகிறது. உங்கள் ஆற்றல் மாறும்போது உங்கள் யதார்த்தமும் மாறத் தொடங்குகிறது. இப்போது கேள்வி: பிரபஞ்சம் நம் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நீங்கள் தினமும் நன்றி பிரார்த்தனை செய்யத் தொடங்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை அனுப்புகிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த அறிகுறிகளை அடையாளம் காண முடியாமல் போகிறார்கள். இப்போது கவனியுங்கள். உங்கள் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது என்பதை காட்டும் 5 அறிகுறிகள் இவை. முதல் அறிகுறி: திடீரென உங்கள் வாழ்க்கையில் சிறிய சிறிய மகிழ்ச்சிகள் தோன்றத் தொடங்கும். மக்கள் உங்களுக்கு அதிக மரியாதை காட்டத் தொடங்குவார்கள். திடீரென ஒரு பழைய நண்பர் தொடர்பு கொள்வார். காரணமில்லாமல் நீங்கள் நல்ல உணர்வை அனுபவிப்பீர்கள். இரண்டாவது அறிகுறி: பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். புதிய வேலை அல்லது புதிய முயற்சிக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். முன்னேற உதவும் ஒரு விஷயம் திடீரென கிடைக்கும். உங்கள் பழைய ஒரு பிரச்சினைக்கு தீர்வு தானாகவே வெளிப்படும். மூன்றாவது அறிகுறி: உங்கள் மனதில் புதிய நல்ல எண்ணங்கள் தோன்றத் தொடங்கும். உங்கள் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் உங்களுக்கே புரியத் தொடங்கும். உங்கள் உள்ளத்தில் புதிய ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும். நான்காவது அறிகுறி: உங்கள் உறவுகள் முன்பை விட மேம்பட்டதாக மாறத் தொடங்கும். யார் மீது கோபம் இருந்ததோ அது மெதுவாக மறையத் தொடங்கும். உங்கள் உறவுகளில் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கத் தொடங்கும். ஐந்தாவது அறிகுறி: எண்களின் மூலம் அறிகுறிகள் கிடைக்கத் தொடங்கும். 11, 22, 33 போன்ற எண்கள் மீண்டும் மீண்டும் கண்களுக்கு படும். இவை பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை கேட்கிறது என்பதற்கான அறிகுறிகள். இப்போது கேள்வி: இப்படி அறிகுறிகள் கிடைக்கத் தொடங்கினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் கிடைக்கும்போது இந்த 3 விஷயங்களை செய்வது மிக முக்கியம். 1. நன்றி பிரார்த்தனையை தொடருங்கள், மேலும் ஆழமாக உணருங்கள். உங்களுக்கு அறிகுறிகள் கிடைக்கிறதென்றால் உங்கள் ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இந்த நேரத்தில் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது இன்னும் அதிகமாக முக்கியமாகிறது. 2. பயம் மற்றும் சந்தேகத்தை உங்களிடமிருந்து விலக்குங்கள். பலர் இது உண்மையிலேயே பிரபஞ்சத்திலிருந்து வரும் அறிகுறிகளா என்று யோசிக்கிறார்கள். சந்தேகம் வந்தவுடனே அது முழு நேர்மறை ஆற்றலையும் அழித்து விடுகிறது. அதனால் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் இதயத்தின் குரலை கேளுங்கள். 3. உங்கள் மனதில் புதிய ஆசைகளை அனுப்பத் தொடங்குங்கள். உங்கள் ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கும் போது பிரபஞ்சம் உங்கள் புதிய ஆசைகளை விரைவாக நிறைவேற்றுகிறது. அதனால் இந்த நேரத்தில் உங்கள் கனவுகளை நினைத்து அவை நிறைவேறியதாக உணருங்கள். இப்போது உண்மையான கேள்வி என்ன? பிரபஞ்சம் உண்மையிலேயே நம் ஆசைகளை நிறைவேற்றுமா? நீங்கள் தினமும் நன்றி பிரார்த்தனை செய்யும்போது பிரபஞ்சம் உங்கள் ஆழ்மனதை மாற்றத் தொடங்குகிறது. உங்கள் ஆழ்மனம் மாறும்போது புதிய வாய்ப்புகளை நீங்கள் அடையாளம் காணத் தொடங்குகிறீர்கள். இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் வேலைக்காக பிரார்த்தனை செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் உண்மையிலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தினால் அவன் ஆழ்மனம் புதிய சாத்தியங்களை கவனிக்கத் தொடங்குகிறது. திடீரென அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் சந்திக்கப்படுகிறார், அல்லது திடீரென ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது பிரபஞ்சம் நேரடியாக உங்கள் கைகளில் விஷயங்களை வைத்து விடாது.
ஆனால் அது உங்களை சரியான திசையில் தள்ளும், சரியான மனிதர்களை சந்திக்கச் செய்யும், சரியான வாய்ப்புகளை வழங்கும். இப்போது அந்த அறிகுறிகளை அடையாளம் கண்டு அவற்றின் மீது செயல்படுகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் மீதுதான் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் இங்கேதான் தவறு செய்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், ஆனால் பிரபஞ்சம் அறிகுறிகளை அனுப்பும்போது அவற்றை பொருட்படுத்துவதில்லை. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இந்த 3 விஷயங்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். கிடைப்பதெல்லாம் நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். பயம் மற்றும் சந்தேகத்தை விலக்கி வையுங்கள். கிடைக்கும் வாய்ப்புகளின் மீது உடனடியாக செயல்படுங்கள். நீங்கள் இதை செய்ய முடிந்தால் நீங்கள் ஒருபோதும் கற்பனை கூட செய்யாத அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை வழங்கும். இப்போது கேள்வி: இந்த சக்தியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவீர்களா? இப்போது வரை நன்றி பிரார்த்தனை எப்படி வேலை செய்கிறது என்றும் பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு அறிகுறிகளை அனுப்புகிறது என்றும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை உள்ளது. 90% மக்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் அது பலன் தருவதில்லை. ஏன்? காரணம், அவர்கள் அதை வார்த்தைகளில் மட்டும் சொல்கிறார்கள், ஆனால் உணரவில்லை. இப்போது உங்கள் நன்றி பிரார்த்தனையை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். அது பிரபஞ்சம் உடனடியாக உங்கள் ஆசைகளை நிறைவேற்றத் தொடங்கும் அளவுக்கு வலிமையானது. எல்லோரும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் அதன் விளைவு ஏன் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது? ஏனெனில் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதில் 3 நிலைகள் உள்ளன. முதல் நிலை மேலோட்டமான நன்றி உணர்வு. இதில் மக்கள் வெறும் வார்த்தைகளில் மட்டுமே சொல்கிறார்கள், இறைவா, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன், ஆனால் அதை உணருவதில்லை. இதில் எந்த ஆற்றலும் இல்லாததால் இது பலன் தருவதில்லை. இரண்டாவது நிலை உணர்ச்சி பூர்வமான நன்றி உணர்வு. இதில் மக்கள் உண்மையிலேயே இதயத்திலிருந்து நன்றி உணர்வை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்யும்போது உண்மையான மகிழ்ச்சியும் திருப்தியும் தோன்றுகிறது. இது பலன் தருகிறது, ஆனால் இன்னும் இதில் ஆழம் குறைவாக இருக்கிறது. மூன்றாவது நிலை தெய்வீக நன்றி உணர்வு. இதில் இதயம் மட்டுமல்ல, உடல், மனம், ஆன்மா அனைத்தும் நன்றி உணர்வால் நிரம்பி விடுகிறது. இந்த நிலையில் பிரபஞ்சம் உடனடியாக பதில் அளிக்கத் தொடங்குகிறது. அதிசயங்கள் நிகழத் தொடங்குகின்றன. இப்போது கேள்வி: இந்த தெய்வீக நன்றி உணர்வை எப்படி பெறுவது? உங்கள் பிரார்த்தனையை பலன் தரக்கூடியதாக மாற்ற விரும்பினால் இந்த 5 நுட்பங்களை பின்பற்றுங்கள். 1. கண்களை மூடி மனக்காட்சியை உருவாக்குங்கள். நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது வெறும் வார்த்தைகளை சொல்லாமல் அதை உங்கள் கண்களுக்கு முன் காணுங்கள். உதாரணமாக, நல்ல உடல் நலத்திற்காக நன்றி கூறுகிறீர்கள் என்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, ஆற்றலுடன் இருப்பதை உங்கள் மனதில் காணுங்கள். நீங்கள் அதை மனதில் காணும்போது பிரபஞ்சம் அதை உண்மையாக்கத் தொடங்கும். உங்கள் உணர்ச்சிகளை இணைக்குங்கள். வெறும் சொல்லுவதால் எதுவும் நடக்காது. அதை உள்ளிருந்து உணர வேண்டும். நீங்கள் நன்றி பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் இதயத்திலிருந்து ஒளி வெளியேறி முழு பிரபஞ்சத்தையும் அடைவதாக உணருங்கள். உணர்வு எவ்வளவு ஆழமாக இருக்கும், விளைவு அவ்வளவு விரைவாகத் தோன்றும். 3. பிரபஞ்சத்துடன் பேசுங்கள். பிரார்த்தனை செய்யும்போது பிரபஞ்சத்தை ஒரு உயிருள்ள சக்தியாக கருதி அதனுடன் பேசுங்கள். அதன் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு நன்றி உணர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். உங்கள் கனவுகளை பகிருங்கள். நீங்கள் பிரபஞ்சத்தை நண்பராக கருதும்போது அது உங்கள் வார்த்தைகளை உடனடியாக கேட்கும். 4. உடலின் அதிர்வுகளை உணருங்கள். நீங்கள் ஆழமாக நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது உங்கள் உடலில் ஒரு மென்மையான ஆற்றல் அதிர்வு தோன்றும். இது உங்கள் ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அந்த அதிர்வுகளை உணருங்கள். மெதுவாக அது மேலும் வலிமையடையும். 5. நன்றி சொல்லும் வார்த்தைகளை 3 முறை கூறுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். 3 முறை கூறுவதால் உங்கள் ஆழ்மனம் அதை ஆழமாக ஏற்றுக்கொள்கிறது. பிரபஞ்சமும் அதை உடனடியாக பிடித்துக் கொள்கிறது. இந்த 5 விஷயங்களை நீங்கள் செய்ய முடிந்தால் உங்கள் பிரார்த்தனை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறும். பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றத் தொடங்கும். இப்போது இன்று இரவு தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய ஒரு மிக சக்தி வாய்ந்த பயிற்சியை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். நீங்கள் இதை செய்தால்
அடுத்த 7 நாட்களுக்குள் அதிசயமான விளைவுகளை காண்பீர்கள். இரவில் தூங்குவதற்கு முன் இந்த 5 படிகளை செய்யுங்கள். முதல் படி, அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சு மெதுவாகவும் ஆழமாகவும் இருப்பதை கவனியுங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் இதயத்தை திறக்குங்கள். இரண்டாவது படி, உங்கள் வாழ்க்கையில் உள்ள மிகச்சிறந்த விஷயங்களை நினையுங்கள். உங்களிடம் உள்ள நல்ல அனைத்தையும் நினையுங்கள். சிறிய சிறிய தருணங்களுக்கு கூட நன்றி கூறுங்கள். தூய காற்று, நல்ல உணவு, குடும்பம், நண்பர்கள், வாழ்க்கை. மூன்றாவது படி, பிரபஞ்சத்துடன் பேசுங்கள். பிரபஞ்சமே, நான் உங்களுக்கு நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு வழங்கிய அனைத்திற்கும் நன்றி. இதை இதயத்திலிருந்து சொல்லுங்கள். பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறது என்று உணருங்கள். நான்காவது படி, உங்கள் கண்களுக்கு முன் உங்கள் ஆசைகள் நிறைவேறியதை பாருங்கள். செல்வம் வேண்டுமென்றால் உங்கள் கைகளில் பணம் இருப்பதை பாருங்கள். நல்ல உடல்நலம் வேண்டுமென்றால் நீங்கள் ஆரோக்கியமாக ஓடிக்கொண்டிருப்பதை பாருங்கள். இது இப்போதே உண்மையில் நடக்கிறது போல காணுங்கள். ஐந்தாவது படி, 3 முறை நன்றி கூறி தூங்குங்கள். நன்றி, நன்றி, நன்றி. எந்த கவலையுமின்றி தூங்குங்கள். உங்கள் ஆழ்மனம் இதை பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும். இப்போது வரை நீங்கள் நன்றி பிரார்த்தனையை புரிந்து கொண்டு அதை ஆழமாக உணரத் தொடங்கியுள்ளீர்கள். ஆனால் உங்கள் பிரார்த்தனையில் சில ரகசிய மந்திரங்களையும் ஒலிகளையும் பயன்படுத்தினால் பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை 10 மடங்கு வேகமாக நிறைவேற்றும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது சாதாரண மந்திரம் அல்ல. இந்த ஒலிகள் பிரபஞ்சத்தின் ஆற்றலை விழிப்பூட்டி அதை உங்களுடன் இணைக்கின்றன. நாம் பேசும்போது நம் சொற்கள் காற்றில் கரைந்து போய்விடுவதில்லை. ஒவ்வொரு ஒலியும் ஒரு ஆற்றலை உருவாக்குகிறது. அந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் பரவி நம் வாழ்க்கையை பாதிக்கிறது. நமது ஒலிகள் அதிர்வுகளை உருவாக்குகின்றன என்றும் அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைகின்றன என்றும் அறிவியல் வழியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் சரியான ஒலிகளை பயன்படுத்தும் போது பிரபஞ்சம் நம் பிரார்த்தனைகளை விரைவாக ஏற்றுக்கொள்கிறது. இப்போது உங்கள் நன்றி பிரார்த்தனையை 100 மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாற்றும் 3 வலிமையான ஒலி மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பிரபஞ்சத்தை ஈர்க்கும் 3 ரகசிய மந்திரங்கள். முதல் மந்திரம், ஓம் நன்றியாய நமः. இது பிரபஞ்சத்தை விழிப்பூட்டும் மந்திரம். நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை அது பிரபஞ்சத்திற்குச் சொல்கிறது. இந்த மந்திரம் உங்கள் நன்றி உணர்வை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது. இதை காலை 21 முறை, இரவில் 21 முறை கூறுங்கள். கூறும்போது பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறது என்றும் உங்கள் சுற்றிலும் ஒரு தெய்வீக ஆற்றல் உருவாகிறது என்றும் உணருங்கள். இரண்டாவது, நன்றி, நன்றி, நன்றி. 3 முறை நன்றி கூறுவதின் சக்தி. 3 முறை நன்றி கூறும்போது உங்கள் ஆழ்மனம் இந்த உணர்வை ஆழமாக ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் ஏதாவது ஒன்றிற்காக நன்றி கூறும்போது பிரபஞ்சம் அதைவிட அதிகமானவற்றை உங்களுக்கு வழங்கத் தொடங்குகிறது. இதை உங்கள் நன்றி பிரார்த்தனையில் கட்டாயமாக சேருங்கள். மூன்றாவது, நான் பிரபஞ்சத்துடன் இணைந்தவன். நான் பிரபஞ்சத்தின் ஆற்றல். இந்த வாக்கியம் மிகுந்த சக்தி கொண்டது. இதை மீண்டும் மீண்டும் கூறும்போது உங்கள் ஆற்றல் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் ஒன்றிணைகிறது. இதை கூறும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான நேர்மறை ஆற்றலை உணர்வீர்கள். இப்போது கேள்வி, இந்த மந்திரங்களை பிரார்த்தனையில் எப்படி சேர்ப்பது? அதற்கான பதில், ஒரு சிறப்பு நடைமுறை. தூங்குவதற்கு முன் இந்த 5 படிமுறையை பின்பற்றுங்கள். அப்பொழுது பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு ஆசையையும் எப்படி பூர்த்தி செய்கிறது என்பதை பாருங்கள். முதல் படி, அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடுங்கள். சுற்றிலும் எந்த சத்தமும் இல்லாததை உறுதி செய்யுங்கள். உங்கள் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்தி மனதை அமைதிப்படுத்துங்கள். இரண்டாவது படி, இதயத்திலிருந்து நன்றி கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டிய விஷயங்களை நினையுங்கள். உங்கள் இதயத்திலிருந்து நன்றி எழும்பும் போது பிரபஞ்சம் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறது. மூன்றாவது படி, 3 முறை நன்றி கூறுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இந்த வார்த்தைகளை உங்கள் கண்களில் கண்ணீர் வரும் அளவுக்கு உணர்வுடன் கூறுங்கள். உணர்வுகள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ பிரபஞ்சத்தின் பதிலும் அவ்வளவு வேகமாக இருக்கும். நான்காவது படி, ஓம் நன்றியாய நமः மந்திரத்தை ஜபியுங்கள். இதை 21 முறை கூறுங்கள். பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலுடன் இணைகிறது என்று உணருங்கள்.
5வது படி, பிரபஞ்சத்துடன் உரையாடுங்கள். நான் பிரபஞ்சத்துடன் இணைந்தவன். நான் பிரபஞ்சத்தின் ஆற்றல். இதை 11 முறை கூறுங்கள். அதன் பிறகு எந்த கவலையும் இன்றி தூங்குங்கள். உங்கள் ஆற்றல் இப்போது பிரபஞ்சத்தில் பரவியிருக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறத் தொடங்கும். இந்த மந்திரங்கள் இன்னும் வேகமாக பலன் தர வேண்டுமென்றால் இந்த 3 விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். முதல், நீர்த்தன்மையை பயன்படுத்துங்கள். மந்திர ஜபத்திற்குப் பிறகு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். தண்ணீர் ஆற்றலை உறிஞ்சி அதை உங்கள் உடலெங்கும் பரப்புகிறது. 2வது, இயற்கையுடன் சேர்ந்து அமருங்கள். திறந்த வானின் கீழ், தோட்டத்தில் அல்லது நதிக்கரையில் அமர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்தால் அதன் விளைவு 10 மடங்கு அதிகரிக்கும். 3வது, இரவு நேரம் அதிக சக்தி வாய்ந்தது. தூங்குவதற்கு முன் செய்யப்படும் ஜபம் ஆழ்மனத்தில் ஆழமாக பதிந்து பிரபஞ்சத்திற்கு விரைவாகச் செய்தி அனுப்புகிறது. சில நேரங்களில் ஒரே எண் மீண்டும் மீண்டும் கண்களுக்கு படுவதோ அல்லது ஒரு அந்நியன் திடீரென உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த அதே விஷயத்தை சொல்லுவதோ அல்லது நீங்கள் பிரார்த்தனை செய்த அதே வாய்ப்பு திடீரென கிடைப்பதோ கவனித்திருக்கிறீர்களா? இது தற்செயலானது அல்ல. உங்கள் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது என்பதற்கான பிரபஞ்சத்தின் அறிகுறிதான் இது. உங்களுக்கு 111, 222, 333 போன்ற எண்கள் மீண்டும் மீண்டும் தெரிகிறதா? இது வெறும் நேரம் அல்லது வாகன எண் அல்ல. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது. 111. உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியுள்ளன. கவனமாக சிந்தியுங்கள். இது உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நேரம். 222. பொறுமையாக இருங்கள். உங்கள் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது. அனைத்தும் சரியான நேரத்தில் நடக்கும். 343. தெய்வீக சக்தி உங்கள் அருகில் உள்ளது. நம்பிக்கை வையுங்கள். 444. சரியான பாதையில் நடக்க உங்களுக்கு தைரியம் கிடைக்கிறது. 555. ஒரு பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. தயாராக இருங்கள். இந்த எண்கள் தோன்றும் போதெல்லாம் உங்கள் எண்ணங்களை உடனடியாக நேர்மறையாக மாற்றி உங்கள் இலக்கின் மீது கவனம் செலுத்துங்கள். எப்போதாவது இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டதா? நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென ரேடியோவிலோ அல்லது மொபைலிலோ உங்கள் எண்ணத்துடன் பொருந்தும் ஒரு பாடல் ஒலித்ததுண்டா? பல நேரங்களில் பிரபஞ்சம் இசையின் மூலம் நமக்கு அறிகுறிகளை அனுப்புகிறது. ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் உங்கள் முன்னால் வந்தால் அதன் வரிகளை கவனியுங்கள். அதில் உங்களுக்கான ஒரு ஆழமான செய்தி மறைந்திருக்கலாம். ஒரே விஷயம் அல்லது ஒரே மனிதர் உங்கள் கனவுகளில் மீண்டும் மீண்டும் தோன்றினால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சிக்கிறது என்பதற்கான அர்த்தம் அது. நீங்கள் கனவில் பறப்பது போல் காணப்பட்டால் உங்கள் ஆற்றல் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றுவிட்டது என்றும் உங்கள் பிரார்த்தனைகள் பலன் தரத் தொடங்கியுள்ளன என்றும் பொருள். கனவில் நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுப்பதாகவோ அல்லது ஒருவரிடமிருந்து பரிசு பெறுவதாகவோ கண்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு விரைவில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வழங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி அது. கனவில் ஒளி, சூரியன் அல்லது ஏதேனும் தெய்வ வடிவங்கள் தோன்றினால் உங்கள் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தபோது திடீரென ஒரு அந்நியன் வந்து உங்கள் கேள்விக்கே பதிலாக இருக்கும் ஒரு வார்த்தையை சொன்னதுண்டா? இது தற்செயலானது அல்ல. பல நேரங்களில் பிரபஞ்சம் நம் வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டுவதற்காக சில மனிதர்களை அனுப்புகிறது. ஒரு அந்நியன் உங்கள் மனதில் ஏற்கனவே இருந்த அதே ஆலோசனையை மீண்டும் மீண்டும் சொன்னால் அதுவே சரியான பாதை என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது என்று அர்த்தம். இயற்கையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலின் ஒரு பகுதிதான். சில நேரங்களில் பறவைகள் மற்றும் விலங்குகளும் நமக்கு இரகசியமான செய்திகளை வழங்குகின்றன. ஒரு பட்டாம்பூச்சி மீண்டும் மீண்டும் உங்கள் அருகில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி அது. திடீரென ஒரு நாய் வந்து உங்கள் அருகில் அமர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பும் சமநிலையும் தேவைப்படுகிறது என்பதற்கான சுட்டிக்காட்டாக அது இருக்கலாம். ஒரு வெள்ளைப்புறா அல்லது ஒரு மயில் தோன்றினால் அது உங்கள் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி. எந்த காரணமும் இல்லாமல் திடீரென ஒரு ஆழமான அமைதியை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அல்லது உங்களை வழிநடத்தும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களுடன் இருப்பதாக தோன்றியதுண்டா? உங்கள் பிரார்த்தனைகள் பலன் தரத் தொடங்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியும் நம்பிக்கையும் உருவாகும். உள்ளிருந்து ஒரு விசித்திரமான அமைதியும் நிம்மதியும் தோன்றினால்
பிரபஞ்சம் உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்கள் நன்றி பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளும்போது அது உங்கள் முன் புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து வைக்கிறது. திடீரென ஒரு புதிய வேலை, ஒரு புதிய திட்டம் அல்லது ஒரு சிறப்பு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் தோன்றினால் அதை கைவிடாதீர்கள். இது பிரபஞ்சம் உங்களை முன்னேற்றுகிறது என்பதற்கான அறிகுறி. அந்த வாய்ப்பை அடையாளம் கண்டு முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்துங்கள். இப்படி அறிகுறிகள் கிடைக்கத் தொடங்கும்போது உடனடியாக 3 விஷயங்களை செய்யுங்கள். முதல், நன்றி தெரிவியுங்கள். எந்த அறிகுறியும் கிடைத்தவுடன், நன்றி பிரபஞ்சமே, உங்கள் அறிகுறியை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுங்கள். இரண்டாவது, உங்கள் ஆற்றலை மேலும் உயர்த்துங்கள். நேர்மறையாக சிந்தியுங்கள். எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடுங்கள். தியானம் செய்யுங்கள். உங்கள் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, அறிகுறி காட்டும் திசையில் முன்னேறுங்கள். ஒரு அறிகுறி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதில் நம்பிக்கை வைத்து துணிவுடன் முன்னேறுங்கள். சில மனிதர்கள் விரும்பியதை எளிதாக பெறுகிறார்கள். மற்றவர்கள் முயற்சி செய்தாலும் வெற்றி பெற முடியாமல் போகிறார்கள். இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஏன் இப்படி நடக்கிறது? காரணம், சிலர் பிரபஞ்சத்துடன் உரையாடத் தெரிந்தவர்கள். நீங்கள் சரியான முறையில் பிரபஞ்சத்துடன் பேச கற்றுக்கொண்டால் உங்கள் ஆசைகள் விரைவாக நிறைவேறத் தொடங்கும். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும். ஆனால் நீங்கள் தவறான முறையில் பிரபஞ்சத்துடன் பேசினால் உங்கள் பிரார்த்தனைகள் ஒருபோதும் பலன் தராது. வாழ்க்கையில் தோல்விகளும் தடைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்கள் உழைப்பு வீணாக போகிறது போல உங்களுக்கு தோன்றும். அதனால்தான் இன்று பிரபஞ்சத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள உதவும் அந்த இரகசிய முறையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரபஞ்சத்துடன் உரையாட 3 முக்கிய வழிகள் உள்ளன. 1. உணர்வுகளின் மூலம். 2. சிந்தனையின் தெளிவின் மூலம். 3. ஆற்றலின் ஒத்திசைவு மூலம். இந்த 3 வழிகளையும் நீங்கள் உடனே உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் படிப்படியாக நான் விளக்கப் போகிறேன். பிரபஞ்சம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது, அது உணர்வுகளை புரிந்து கொள்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆம், பிரபஞ்சம் நமது உணர்வுகளின் மொழியையே வாசிக்கிறது. அதனால் உங்கள் உணர்வுகள் பலவீனமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருந்தால் பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை கவனிக்காது. உங்கள் உணர்வுகளை எப்படி சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது? முதல், உங்கள் ஆசைகளை உணருங்கள். நீங்கள் செல்வந்தராக ஆக விரும்பினால் ஏற்கனவே செல்வந்தராக இருப்பது போல உணருங்கள். நீங்கள் அன்பை பெற விரும்பினால் ஏற்கனவே அன்பால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்று உணருங்கள். அதாவது, உங்கள் ஆசை நிறைவேறிய பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சியை இப்போதே அனுபவியுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியை உணரும்போது பிரபஞ்சம் உடனடியாக பதிலளிக்கிறது. இரண்டாவது, எதிர்மறை உணர்வுகளை விட்டுவிடுங்கள். பயம், கவலை, சந்தேகம் போன்றவை உங்கள் பிரார்த்தனைகளின் சக்தியை குறைத்துவிடும். எப்போது நீங்கள் எதிர்மறையாக உணரத் தொடங்குகிறீர்களோ உடனே நேர்மறை உணர்வுகளை தேர்வு செய்யுங்கள். உணர்வுகளே பிரபஞ்சத்துடன் உரையாடும் மிக வேகமான வழி. தெளிவற்ற ஆசைகள் ஒருபோதும் நிறைவேறாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் எனக்கு செல்வம் வேண்டும் என்று மட்டும் சொன்னால், எவ்வளவு செல்வம், எப்போது, எந்த முறையில் என்று பிரபஞ்சம் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் சிந்தனைகளை எப்படி தெளிவாக்குவது? முதல், உங்கள் ஆசைகளை சரியான முறையில் எழுதுங்கள். அடுத்த 6 மாதங்களில் என் வருமானத்தை 3 மடங்காக உயர்த்துவேன் என்று எழுதுங்கள். இது தெளிவாக அல்ல, மிகத் தெளிவாக உள்ளது. இரண்டாவது, தினமும் உங்கள் ஆசையின் மீது கவனம் செலுத்துங்கள். தினமும் காலை மற்றும் இரவு தூங்குவதற்கு முன் உங்கள் ஆசையை சத்தமாக வாசியுங்கள். நீங்கள் அதை வாசிக்கும்போது பிரபஞ்சம் அதை மிக கவனமாக எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறது. மூன்றாவது, உங்கள் ஆசையை மனக்காட்சியாக உருவாக்குங்கள். கண்களை மூடி உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறியதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் என்பதை பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்கள். சிந்தனையின் தெளிவே பிரபஞ்சத்திற்கு சரியான அறிகுறிகளை அனுப்பும் சாவி. சரியான அதிர்வெண் கொண்ட ஆற்றல் உள்ளவர்களின் ஆசைகளையே பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது. உங்கள் ஆற்றல் எதிர்மறையாக இருந்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேறாது. உங்கள் ஆற்றல் நேர்மறையாக இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும். உங்கள் ஆற்றலை பிரபஞ்சத்துடன் எப்படி ஒத்திசைக்கலாம்? முதல், நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். தினமும் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கக்கூடிய 5 விஷயங்களை எழுதுங்கள்.
இது உங்கள் ஆற்றலை உடனடியாக உயர்த்துகிறது. இரண்டாவது, தியானமும் ஆழ்ந்த மூச்சும். தினமும் 10 நிமிடங்கள் ஆழமாக மூச்சு இழுத்து தியானம் செய்யுங்கள். இது உங்கள் ஆற்றலை தூய்மைப்படுத்துகிறது. மூன்றாவது, சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். எப்போதும் நேர்மறை மற்றும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளையே பேசுங்கள். நான் வளமுள்ளவன், எனக்கு வெற்றி கிடைக்கிறது, பிரபஞ்சம் எனக்கு ஆதரவாக உள்ளது. ஆற்றல் ஒத்திசைவு என்பது பிரபஞ்சத்துடன் நேரடியாக உரையாடும் மிகச்சிறந்த வழி. நண்பர்களே, இதுதான் பிரபஞ்சத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் அந்த இரகசியமான முறை. இந்த அறிவை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அதிசயங்கள் நிகழத் தொடங்கும். உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்படும், உங்கள் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அறிவு தெரிந்ததாலேயே மாற்றத்தை உருவாக்காது. அதை செயல்படுத்தினால்தான் மாற்றம் ஏற்படும். ஆகவே இன்று முதல் இந்த சக்தி வாய்ந்த வழிகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இங்கே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்கக்கூடிய ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் தான்.